தமிழ் திரையுலகத்தில் கபாலி வசூல் சாதனை படைச்சு கல்லா கட்டினாலும் தெலுங்கு மற்றும் இந்தியில படுதோல்வி அடைஞ்சிருக்கிறதாக புலம்புறாங்க பட விநியோகஸ்தர்கள். கபாலி திரைப்படம் இதுவரைக்கும் வெளியான அத்தனை இந்திய படங்களோட வசூல் சாதனையும் முறியடிச்சு வெற்றி நடை போடுறது தமிழ் திரையரங்குகளில் கிடைச்ச வருமானத்தால தான். தெலுங்கு மற்றும் இந்தி மொழியில் வெளியான கபாலி திரைப்படத்தை விநியோகஸ்தர்கள் பலர் போட்ட பணத்தை திரும்ப எடுக்க முடியாம தலையில துண்ட போட்டுட்டு இருக்காங்களாம். குறிப்பாக தெலுங்குல நிஜாம் பகுதியின் விநியோக உரிமையை வாங்கிய அபிஷேக் பிக்சர்ஸ் நிறுவனத்தை தவிர மற்ற அனைத்து விநியோகஸ்தர்களும் லாபத்தை எட்ட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு படத்துக்கு வரவேற்பு குறைஞ்சிட்டதை எண்ணி நொந்துகிட்டு இருக்காங்களாம். எப்படியோ அதிர்ஷ்டத்தால அபிஷேக் பிக்சர்ஸ் நிறுவனம் மற்றும் சிறிய லாபத்தோட முதலுக்கே மோசமாகாம தப்பிச்சிருக்கு. படத்தின் விநியோக உரிமையோட சேட்டலைட் ஒளிபரப்பு உரிமையும் 30 கோடி ரூபாய்க்கு வாங்கிய புதிய விநியோகஸ்தர்களான KP சௌத்ரி, பிரவீன் வர்மா போன்ற பலர் இழப்பை ஈடுகட்ட வழி தெரியாம விழிப்பிதுங்கி நிற்கிறாங்களாம். அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். சார் நல்லா இருக்கும் சார். ரொம்ப இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார். என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர். விடிகால 4 மணிக்கு போகிறார் சார். என்ன சார் ஹெல்த் என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான், அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம். இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? வசூலாது ஆண்டு விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம்.